குருவின் ஊர் அதன் பெயர் காரணமுங்கிறத இன்றைய நாளில் திருக்காஞ்சி, அதாவது இன்றைய நாளில் காஞ்சிபுரம் அப்படின்னு அழைக்கப்படுற ஊரை பற்றி எடுத்துக்கலாங்க. முளைப்பாரி பல பேர் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக சுற்றி பார்த்தாங்களாங்க. சுற்றி அனைவருக்குமே எதுவுமே தென்படவே இல்லையாங்க. சரி, தென்பட வேண்டியது எதுன்னு நினைக்க தனக்குள் இழைத்து பார்க்க வேண்டிய ஒவ்வொன்றையும் எப்படியெல்லாம் ஊர்ந்து கவனிக்க வேண்டுமோ ஊர்ந்து கவனிக்க ஒவ்வொருவரும் எதை நோக்கி பயணித்தால் அந்த ஊர்ந்து கவனிக்கும் ஒவ்வொன்றும் தன்னுள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இழைத்து இழைத்து நீ அதை உணர்ந்து பார்க்கும் பொழுதுதான் உனக்குள் அது மீண்டும் மீண்டும் உன்னையே அது ஊர்ந்து காட்ட ஆசைப்படுகிறதுன்னு சொல்லி பட்டுப்பூச்சை எடுத்து முதல் முதல் அவங்க ஊருக்கே உபதேசம் கொடுக்க ஆசைப்பட்டாங்களாங்க. அந்த பட்டுப்பூச்சி இன்று வரை எதற்காக எடுத்து எதற்காக செய்யப்பட்டதோ அது பட்டு புடவைக்குன்னு அந்த ஊருக்கே பெயர் சூட்டிட்டாங்களாங்க. ஆனால் இழைத்த நூல் எல்லாம் எப்படி தோர்த்து பார்க்க வேண்டுங்கிறதுக்கு அவர்கள் எதனை கோர்த்து பார்த்தார்களோ அங்கே அவர்களின் முகவரி தென்பட வேண்டும். தென்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அவர்களின் எண்ணமும் சரி, செயல்பாடுகளும் சரி, அதில் வண்ணம் தீட்டப்பட்டது போல் நிகழ்ச்சியும் சரி, நீர் ஆதாரமும் சரி அங்கே முழுமையாக வெளிப்படணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. அப்படி வெளிப்படணும்னு நினைச்ச அந்த ஊர்க்காரங்களுக்கு மிகப்பெரிய முகவரி தந்த ஒரு பெயர் தான் பட்டு சேலை அப்படின்றது சொல்லப்படுதுங்க. ஊருக்கும் பெயருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்க முடியுன்றத யாருமே கணிக்கவே இல்லையாங்க. கணிச்ச பொழுது தான் ஊருக்கு எதனை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஊரிலேயே ஒரு அம்மனை உருவாக்கி காட்டினாங்களாங்க. அவங்க தான் காமாட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் காமாட்சி அம்மன்னா எல்லோர் வீட்டிலும் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உலகத்திற்கே ஒரே ஒரு விஷயம், எதனை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யாரால் கொடுக்கப்படணும், எப்படி கொடுத்தால் அதன் உருவகப்படுத்தப்படணுங்கிறதையும் அவங்க சூட்டி கொடுத்த சுடற்கொடியாக தான் அங்கே நிலையிலிருந்து நீர் தத்துவத்தையும் சரி, நில தத்துவத்தையும் சரி, ஏன் அக்னி தத்துவத்தையும் அழகாக வடித்து கொடுத்தாங்களாங்க. ஆதியோகியா குரு யோகாமரநாதருக்கு அங்கே பெயர் சூட்டினதும் சரி, இல்லை வரதராஜ பெருமாளுக்கு வைகுண்டத்தை கூட்டி கொடுத்ததும் சரி, ஞானங்கிற ஒன்றை யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சாங்களோ முழு மூல தத்துவமாக இருந்து முக்கடையும் உணர்ந்து கொடுத்த அந்த அம்மையாருக்கு தான் அப்பெயரையே சூட்டப்பட்டதாங்க. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிற அவங்களுக்கு ஏன் ஒரு சந்நிதி என்று ஊருக்கே சந்நிதி கொடுத்தவங்க உன் பெயரை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு இருக்கிற போது அவங்க ஊருக்கு மட்டுமல்ல அந்த சகாயம் அனைத்திற்குமே அவர்கள் பெயரையே சூட்டி அழகு பார்த்தாங்களாங்க. கொன்றை மலரை சூட்டி பார்த்தாங்களாங்க. கோல் வேடுக்காண்டியா இருந்து முழுமையாக ஆகமம் செஞ்சு பார்த்தாங்களாங்க. வெற்றிலையா இருந்து பார்க்கும் பொழுதெல்லாம் வெற்றிவேல்னு சொல்ல எத்தனை சூடர் உருவாக்கணும்னு நினைச்சாங்களோ அத்தனை சீடர்களுக்கும் சூடமும் ஏற்றி பார்த்தாங்களாங்க. முளைப்பாரி வைக்கணும்னு நினச்சி 3 யுகங்களை ஆள முக்கிய நாதர்களை கூட உருவாக்க கைலாசநாதரா கடல் கன்னியாக இருந்து அவங்களே வைகுண்டத்தையும் உருவாக்கி கொடுத்தாங்களாங்க. நேசம்னா எது இருக்கணுங்கிறதுக்கு அந்த ஊருக்கு யாராச்சும் பயணிச்சாங்கன்னா அந்த ஊரில் பாதம் பதித்த அனைவருக்குமே முழு முக்தியும் கிடைக்கட்டும், மூலவர்களாகும் தகுதியும் கிடைக்கட்டும்னு சொல்லி இப்பிறவி அல்ல எப்பிறவி எடுத்தாலும் இப்பூமியில் பிறந்தவர்களுக்கு தன்னை உணரும் சக்தி என்பது பிறந்தாலே போதும், குருவின் பார்வை பட்டாலே போதும், உன் உயிர் தூண்டி உனக்குள் இருந்து உணரப்படுவாய், உன்னை நீ அறியப்படுவாய், உன்னை அவர் உணர்த்தும் பொழுதே நீயும் உன்னில் இருந்து அதை உணர்ந்து விடுவாய்ன்னு சொல்லி அப்பேற்பட்ட உக்கிரக்கிரைய பத்திரமும் எழுதப்பட்ட ஸ்தலமாக தாங்க இன்று வரை காஞ்சி மாநகரம் விளங்கிட்டு இருக்குங்க. ஆனால் ஊருக்கும் சரி பெயருக்கும் சரிங்க வித்திட்ட செயல்கள் எதையுமே கொடுக்காத குருநாதருக்கு ஏன் இன்று வரை அதில் அகவல்பா எதையும் படித்தும் ஏன் இன்னும் அதற்கான திறனாகதியில் அவர்களை தன்னை உணர முன்வராதுங்கிறதுக்கான காரணம், இன்னும் பழங்காலங்களில் தன்னை உணர்த்த குருநாதர் எப்படியெல்லாம் முற்பட்டாரோ அதுவே அங்கு பல புத்த குருவனார்களின் கோவிலாகவும் இருக்குது. இன்றைக்கும் ஜெயின மருமார்களின் கோவிலாகவும் இருக்குங்க. சமாதியில் இருப்பவர்கள் கூட தந்தி எழும்பி வந்து விடுவாருங்களே. ஆனால் மக்களில் மறுக்கெடுத்து வந்த ஒவ்வொருத்தரும் மறுபிறப்பு வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் தன்னை எளிமைப்படுத்திக் கொள்ளவும் ஆசைப்படலை. தனக்குள்ள கொடுக்கப்பட்ட மாபெரும் சக்தியை உணரவும் அவங்க எந்த ஒரு காலகட்டத்திலும் முயற்சியும் எடுக்கவே இல்லைங்கிறது தான் இந்த காலகட்ட நியதியாக இருக்குங்க. உத்தமர்களுக்காக 1000 கோவில்கள் கட்டப்பட வேண்டும். உரு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலும் முழு நியதிகள் கொடுக்கப்பட வேண்டும். யாக்கைனா எப்படி இருக்க வேண்டும், சமணம்னா எப்படி இருக்க வேண்டும், பௌத்தம்னா எப்படி இருக்க வேண்டும், மீண்டும் ஆதி யுகம்னா எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்கெல்லாம் அவங்களே கடையாணியாக இருந்து முழு ஆகமத்தை உருவாக்கி கொடுத்தாங்களாங்க. சொர்க்க வாசலை திறக்கணுன்னாலும் சரி, இனி ஆடி வாசல் திறக்கணுனாலும் சரி, இனி ஒரு சீடன் உருவாக்கப்படனாலும் சரிங்க, உருவாக்குறதுக்கான முதல் தகுதி தேர்வு நடத்தணும்னு கூட எங்கேயாச்சும் உருவாக்கணும்னா அதற்கான தகுதி தேர்வு நடத்தக்கூடிய இடமாகவும் நரவாளி கிணறுன்னு ஒன்று அங்கேயும் உருவாக்கி காட்டினாங்களாங்க. வெற்றிவேலுன்றதுக்கு இதுவரை அங்கு முருகர் தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த ஊரில் மட்டும் முருகப்பெருமானை காட்டாமல் முக்தி நாயகியா அம்மனையே காட்டியிருக்காங்களாங்க. இதுவரை யாருக்குமே கொடுக்கப்படாத சக்தியுகம் எங்கே கொடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம்
எல்லோருமே மாமிருதங்களாக இருந்து முழு முயற்சி செய்து உத்வேக ஞானம் அடையும் பொழுது உன் பெயரை சூட்டி கொண்டு உன்னுள் இருந்தே வெளிப்படுவாயாக. உன்னை வெளிப்படுத்துவர் யாரோ அவரே உன்னுள் இருந்து முழு காமகர்த்தாவாக இருப்பாருன்னு சொல்லி அவங்க பெயருக்கு ஏற்றபடி தான் அனைவருக்குமே உச்சகானத்தை கொடுத்தாங்களாங்க. கொடுத்த இடமும் சரி, புகழ்பெற்ற வரலாறு படைத்த ஊராகவும் இருந்தாலும் இன்று வரை அந்த ஊருக்கும் பெயருக்கும் எந்த ஒரு களங்கமில்லாத ஒரு தன்மைக்கு இப்படியே பறைசாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. காஞ்சியில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு முன்னர்ப்பணம் இருக்கலாம், பின்னர்ப்பணம்னு இருக்கலாங்க. ஆனால் அம்மன் சந்நிதிங்கிறது எப்படி மூத்த வராகத்திற்கு கொடுக்கப்பட்டதுங்கிறத யாருமே கணிச்சதில்லைங்க. ஏன், கணிக்க முற்பட்டவர்கள் அனைவருமே அந்த கோவிலுக்குள் செல்ல இருந்து வரை அதற்கான சிந்தனையிலும் சென்றது கிடையாதுங்க. அனைத்திற்குமே ஆதாரமாக இருக்கிறவங்க யாருங்கிறத கூட கண்டுபிடிக்க தெரியாத பக்தி மார்க்கம் தான் இந்த காலகட்டத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் உச்சதானத்தில் கொடுத்த குருநாதர் இதையும் சிந்திக்க ஒரு சீடன் வந்து தன்னுள் இருக்கும் முழு பக்தியையும் அவன் எப்படி குருவின் உச்ச வார்த்தையிலிருந்து எடுத்து உலகிற்கு காட்ட விரும்புகின்றானோ அவனுள் இருந்தே இவை அனைத்து வழிபடட்டுன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சீடர்கள் மூலமாகவும் ஒரு சில விளக்கங்களையும் சிந்தனைகளையும் தூண்டி கொடுத்துக்கிட்டு இருக்காராங்க. அவருடைய பெயர் தான் குரு தவசுதநாதர்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல வெளியிட விரும்பினாலும் எங்களுடைய ஆட்சி அவருடைய ஆட்சியின் கீழ் தான் அனைத்து நடக்கின்றது. அவர் இல்லையேல் இந்த உலகம் இல்லை, அவரே அனைத்திற்கும் ஆதாரம்னு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஊரிலும் அவருடைய பிறப்பின் ரகசியம் மறைக்கப்பட்டு மீண்டும் முப்பிறவி எடுத்து 3 காலங்களையும் அறிந்து மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கும் பொழுதெல்லாம் என் பிறவியின் நோக்கம் எது என்கிறத இந்த ஊரில் நானும் உணர்த்திய காலம் சுமார் 1500 3500 வருடங்கள்னு சொல்லி அங்கேயும் 3 பிறவிகள் எடுத்த ஸ்தலமாக தான் அறிவிக்கப்பட்டு இருக்காங்க. காஞ்சியில் எல்லோருமே தன்னை உணர்ந்தால் போதுன்ற வார்த்தைக்குள்ளிருந்து தன்னுடைய வாழ்க்கை நீதியும் உணர்த்த காட்டிய குருநாதருக்கு எப்பேற்பட்ட செய்தியை செய்தாங்கன்னா இதுவரை யாருமே அதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுதே முக்காலத்தையும் உணராமலேயே தன்னுடைய வாழ்க்கையில் சொற்ப காலங்களிலேயே வீணடித்து வீழ்ந்து போகிறாங்களாங்க. உச்ச வாழ்க்கையை வாழ யாரெல்லாம் முற்படுகின்றீர்களோ அவர்களுக்கும் இத்தலைமை காஞ்சி எப்படி காமாட்சி அம்மனுக்கு உச்சகட்டத்தை உயர்த்திய காலமாக இருக்கின்றதோ அதேபோல் உங்களுக்குள் இருந்தும் உயரிய நாதம் ஒன்று வெளிப்பட நீங்கள் முற்பட உங்களையும் நாங்கள் முயற்சியோடு சேர்த்து வெற்றியும் கொடுக்க ஆசைப்படுறோங்க. எங்களுடைய வாழ்க்கையில் தத்துவத்தை எப்படி நீங்கள் உணரணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய அடிப்படை நாதத்தில் எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதரின் ஆதி பிரகடனம் எங்கிருந்து வெளிப்படுகின்றதோ அவரில் இருந்தே உங்கள் அனைவருக்கும் ஊட்டப்படட்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறோங்க. நாதம் ஒளி எங்கிருந்து வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் அதன் மூலம் யார் என்பதை கேட்க அவரிடமே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.